டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அங்கே இருக்குதுங்களா ஒரு கண்டெய்னர், இதில் நண்பர்களே இந்த காய்கறி கழிவு, பழக்கழிவு இதெல்லாம் ஒரு 1 வீக் முன்னால் இதில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சேன் நண்பர்களே. தண்ணி ஊற்றி வச்சேன். ஒரு ஒரு ஒன் வீக் இருக்கும், நல்ல பெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணேன், ஒரு 8 கிலோ இருக்கும் காய்கறிகள். அது லிக்விடாகவே இருந்துச்சு. அது ஒரு 15 கிலோ தண்ணி, 15 லிட்டர், 8 லிட்டர் இருந்துச்சு. அதில் 20 லிட்டர் தண்ணியை கலந்து 25 லிட்டராக இருக்குது நண்பர்களே. 28 லிட்டராக இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறேன், இதை பாருங்கள், நல்லா கலக்கி விட்டு, நல்லா கலக்கி விட்டு தெரிய பாருங்களேன். பழக்கழிவுகள், காய்கறி கழிவுகள் இதெல்லாம் அதில் கழிவு இதில் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த பழம் வாட்டர் பழம் தெரியுது பாருங்களேன். எல்லா காய்கறிகளையும் கலந்து இதில் வச்சுக்க நண்பர்களே. இதில் வந்து ஒரு 8 லிட்டருக்கு 20 லிட்டர் தண்ணி கலந்து 28 லிட்டர் இருக்குது நண்பர்களே. ஒவ்வொரு கண்டெய்னர் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் இந்த இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு கண்டெய்னருக்கு 1 லிட்டர் தண்ணி தரப்படும் நண்பர்களே. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னருக்கு மல்லிகைக்கு கொடுப்போம். இந்த மல்லிகை பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள், முட்டுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். அதுக்கு இதில் ஒரு 5 லிட்டர் நண்பர்களே. இதில் ஒரு 5 லிட்டர் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு 3 to 5 லிட்டர் கொடுக்கலாம். இந்த ஊற்றுறேன் பாருங்கள். இது ஒரு அருமையான உரம் நண்பர்களே, லிக்விட் ஃபெர்டிலைசர். ஆமாம் நண்பர்களே, இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர், காய்கறி கழிவு தான், அது தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நொதுக்கி வைக்கணும். பண்ணையில் ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் 3 to 4 லிட்டர்ஸ் கொடுத்தோம்னு சொன்னாக்க நல்ல பூக்கள் நிறையா பூக்கும் நண்பர்களே. இந்த பாருங்க, பூக்கள் நிறைய பூக்கும். காய்கறிக்கு கொடுக்கலாம். காய்கறி நிறைய காய்கறிகள் காய்க்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக அதைத்தான் சொல்கிறேன் நான். ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க. பழக்கலவைகள், காய்கறி கழிவுகள் இதெல்லாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு ஒரு 1 வீக் ஆர் 5 to 6, 7 days நல்லா நொதுக்கி விடுங்க, தண்ணி ஊற்றி வச்சு. அதுக்கப்புறமா வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுக்கலாம் நண்பர்களே. ஒரு கண்டெய்னர்ஸுக்கு இந்த பாருங்கள், இப்போ தான் நான் கொடுக்க போகிறேன். இதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கொடுத்து தான் அந்த பாருங்கள், மல்லிகைப்பூ எவ்வளோ மல்லிகைப்பூ மொட்டுக்கள் இருக்கு பாருங்கள். இந்த பூக்களை பாருங்களேன், இருவாச்சி மல்லி, அந்த மாதிரி கொடுத்தோன்னா இவ்வளோ பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி மலர்ந்த மொட்டுகள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மொட்டுகள் மலர்ந்து பூவாக இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ இதை பறிச்சோம்னு சொன்னாக்க ஒரு பவுல் நிறைய வரும் நண்பர்களே. சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு. திஸ் இஸ் கால்டு இருவாச்சி மல்லி, ஸ்டார் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லி நேம் நண்பர்களே. இது வந்து மதுரை குண்டு மல்லி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் வீக்லி ஒன்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோம்னா நம்ம பிளான்ட் நல்லா வரும். இந்த மாதிரி பூக்கள், இந்த பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் நிறைய பூக்கும். காய்கறியும் அது மாதிரி தான், காய்கறிகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.